சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பையன் படிப்பு பையன் பூரா நான் என்ன மேனகான்னு என் பேர் தான். ஆனால் பையன் இந்த 2 நாள் பையன்தான். பையனுக்கு எதுவுமே செய்யாமல் நான் போகிறேன். அவன் நம்மளை நம்பி பிறந்தான், அவனுக்கு ஒன்றுமே செய்யலை. அவன் படிப்புக்கும் நான் எதுவும் சேர்த்து வைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அதான் சொன்னேன், எப்பா நீ உடம்ப கவனமாக பாரு, அவன் பையன் வந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டு. இப்போ சமீபமாக இந்த ஒரு 10 நாள் வருத்தப்பட்டார். முந்தானத்து வருத்தப்பட்டார். டாய்லெட்டு கையில் பட்ட உடனே ஐயோ கையில் பட்டுடுச்சின்னு சொல்லிட்டு பேச முடியல. அவரால் திக்கிறாரு, பேச முடியல, கையில் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படி. இதே கடமைப்பா, சாரி சொல்லாதீங்க சொல்லிட்டு கழுவிட்டு டெட்டால் விட்டு தொடச்சிட்டு. நீங்கள் யாருக்கு எதுவும் கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர் சொன்னது என்னென்னா, கூலி படத்தில் ஒரு சீனாவது நான் சாவத்துக்குள்ளே நடிக்கணும்னாரு. இறந்துட்டார். அதான் கூலி படத்தில் நடிக்கலையே, இறந்துட்டாங்க. ரஜினி சாரை பார்க்கணும். அந்த படத்தில், அவர் படத்தில் அந்த வேட்டையன், கூலி படத்தில் நடிக்கணும், லால் சலாமில் நடிக்கணும், ஜெயிலில் நடிக்கணும், ஏதாவது ஒரு சீன் நடிக்கணும். ரஜினி படத்தில் நடிச்சிடணும். அவர் ரசிகராக அந்த ஒரு சீனாவது நடிக்கணும். ஒரு சீனாவது ரஜினி படத்தில் நடிக்கணும். ஆமாம், ரஜினி சார் கூட அவர் பக்கத்தில் போய் நின்னா கூட போதும் எனக்கு. அப்பயே என் உயிர் போயிடுச்சுன்னா பரவாயில்ல. கட்டில் அவர் படுத்திருந்தா அவர் தலைமாட்டாண்ட தலைவருடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அந்த படம் தான். அது என்னதான் ரஜினி ரசிக்கணும் அவன். அப்படி ஒரு ரஜினி 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 அவர் வழியில் ஒரு படம் மாற மாட்டோம். அவர் வழியில் தான், ரஜினிகாந்துடைய வழியில் தான் எங்கள் குடும்பம் பயணம் தொடருமே தவிர மாறாது. காலையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு நியூஸ் வந்து அண்ணன் அப்படி இறந்துட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டது. ரொம்ப கலக்கலன்னு. இப்போ கிளாஸ்மேட் படத்தில் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். எல்லாருமே அந்த செட்டில் எல்லாருமே ரொம்ப ஃபன்னாக வச்சுருக்கிற ஒருத்தர் வந்து கடைசியில் வந்து அவருக்கு ஒரு குடியால் இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குடி பாருங்கள் எவ்வளோ ஒரு மனுஷனை வந்து ஒரு மரணப்படுக்க வரைக்கும் கொண்டு போகுதுன்னு. இது எப்படி சொல்கிறேன்னு தெரியும். அவர் கூட இன்டர்வியூஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து இந்த குடியால் தான் நான் இவ்வளோ கெட்டேன், குடியால் தான் இவ்வளோ கெட்டேன்லாம் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் குடிக்கு எதிரான ஒரு படத்தை தான் பண்ணி அவரை நாங்கள் அதில் நடிக்க வச்சுருந்தோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன பேசுகிறேன்னே தெரியல. எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருந்துச்சு. என்னென்னா, ஷூட்டிங்கில் வந்து அவர் கூடவே நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. சீனில் இல்லைன்னாலும் ஒரு குட் பர்சனாக நான் வந்து நிறைய பேசியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பேசுகிறேன்னே தெரியல. கடைசியாக பேசினது என்னென்னா, மேடம் நீங்கள் மறந்துடுவீங்கல்ல, ஷூட்டிங் முடிஞ்சோடனே மறந்துடுவீங்கல்ல எங்களை அப்படின்னு. ஆனால் அவர் என்றைக்குமே மறக்க முடியாது. எப்போவுமே வந்து எல்லாரும் மனசுலேயும் அவர் இருப்பார். ஃபேமிலியை பற்றியை தாண்டி இந்த குடியை பற்றி அதிகமாக ஷேர் பண்ணியிருக்காரு. எல்லா இன்டர்வியூலேயுமே அவர் கொடுத்தது இது ஒன்று தான், நான் குடியால் தான் கெட்டேன்னு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போது எல்லாருமே சோஷியல் ட்ரிங்கர் இருக்காங்க. பட் இவர் கொஞ்சம் அதிகமாக குடித்து இந்த மாதிரி ஒரு குடியால் எப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னும் போது அது ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வெளியூரில் இருந்தேன் ஷூட்டிங்கில். அதனால் என்னால் சரியாக அவரை கம்யூனிகேட் பண்ண முடியல. வந்து பார்க்கணுன்னு நினைக்கிற இந்த டைமில் இப்போது இப்படி ஒரு நியூஸ் காலையில் வந்துச்சு. இது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. உதவிகள் வந்து நம்ம டீம் மூலமாக பண்ணது இருக்குது. தனிப்பட்ட ரீதியாக இன்னும் எங்கிட்டையும் கேட்கல. பட் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டீமாக ஒரு உதவி பண்ணியிருக்கோம் அவருக்கு. அவ்வளோதான். அவர் ஆசைகள் வந்து அவர் பையனை வந்து ரொம்ப நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்கணுன்றது. அந்த ஆசை நிறைவேறணும். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டு நான் பண்ணுவேன். ரமேஷோட தம்பி, லாஸ்ட்டு தம்பி. எனக்கு 11:30 மணிக்கு ஃபோன் வந்தது. வந்து பார்த்தேன், மூச்சு பேச்சே இல்லை. எழுப்பி பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணோம். ஆம்புலன்ஸ் வந்து அவங்க 1 ஹவருக்கு முன்னாடியே இறந்துட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் 2 நாளைக்கு முன்னாடி பேசினேன். அப்போது ஓரளவுக்கு உட்காந்தார், வந்தார், டீ கடையாண்டெல்லாம் வந்தாப்புல.
அதுக்கப்புறம் நைட்டு வந்து படுத்துருக்கிறாரு, தூக்கத்திலேயே இருந்துட்டாப்புல. உள்ள கல்லீரல் போயிருக்கு அப்படின்ட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டு பார்த்துன்னு தான் இருந்தாங்க. ஆனால் முடியல, வீட்டிலே இருந்துட்டாப்புல. அந்த மாதிரி நாங்கள் வந்து எல்லோரும் ஃபால் சீலிங் வேலை செய்கிறோம். எல்லோரும் ஒரேமாரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் ஒரு வித்தியாசமாக ஒரு சினி ஃபீல்டில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நாங்கள் எல்லாம் ரொம்ப பெருமையாக நினச்சோம். நல்லா வளர்ந்துட்டு வந்திருந்தார். இப்போ திடீர்னு இப்படி ஆகும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. எல்லோரும் ஒன்றா வேலை செஞ்சுருந்தோம். அவரும் ஏறி இறங்கி வேலை செய்கிற கஷ்டத்தை தாண்டி சினி ஃபீல்டில் போய் சாதிக்கணும்னு நினச்சாரு. கொஞ்ச நாள்லேயே இப்படி ஆகும், கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ட்ரிங்க்ஸ் எல்லாம் தான் இப்படி என்ன வேலை செய்யும்போது தான் எப்படி வேலை செய்வார்? வேலை செய்யும் போதெல்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அது கொஞ்ச நாள் பழகினது தான். உங்களோட எப்படி வேலை செய்யும்பொழுது வேலையெல்லாம் நல்லா டெய்லியும் வேலை செய்வார். அந்த வேலையில் இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா நீட்டாக இருப்பார். எல்லாமே பக்காவாக வேலை செய்கிறது எல்லாம். அவர் இல்லை அப்படின்னுமே கேள்விப்பட்டதும் எல்லாருக்கும் கஷ்டம்தான். இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். அந்த சினி ஃபீல்டில் கொஞ்ச நாள் இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான். ஃபால் சீலிங் ஒர்க்கு சின்ன வயசுலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். 16 வயசுலேருந்து ஒரு 20 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். அவர் கூட நாங்கள் தனியாக பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு சினி ஃபீல்டில் சான்ஸ் கிடைக்கும். இந்த ஃபால் சீலிங் வேலையை விட்டு அதில் சின்ன சின்ன ஷோ, இந்த குக் வித் கோமாளி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருந்தார். அப்புறம் குடி இதாகி போச்சு. ஃபேன்ஸ் அதிகமாகணும். அங்கெங்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு யாரா கூப்பிட்டு போகிறது, இது பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறது, இது பண்ணுறது. அவர் வேலைக்கு போகிற எண்ணமே அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ குடி தான் இதாகிங்க சொல்லியிருக்கோம். இடையில ஒழுங்காக தான் இருந்த போல் அவர் கம்முன்னு இருந்தாலும் எதனா ஃப்ரெண்டுங்க கூப்பிட்டு ஃபோன் பண்ணி அந்த பாரில் இருக்க இங்கே வா இருக்கேன் அப்படின்ட்டு. இல்லை அவர் போனால் கூட டக்குன்னு கூப்பிட்டுக்கிறது. ஃபங்க்ஷன் ஒரு கடை ஓப்பன் பண்ணணும், இது பண்ணணும், நீ தான் வந்து பண்ணணும் அப்படின்றது. சரி, ஒரு ஃப்ரெண்ட் வேலை செய்கிறப்ப எப்படி வேலை செய்வார்? டெய்லி வேலைக்கு வந்துடுவார்? எனக்கு வேலைக்கு வருவார். இடையில கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் இதாகி போச்சு. வாரத்தில் 5 நாள் வேலைக்கு நாங்கள் போனோம்னா ஒரு 3 நாள் வருவார். கண்டிப்பாக 3 நாள் வந்துடுவார். அதுக்கப்புறம் 2 நாள் வரமாட்டார். திருப்பி திங்கக்கிழமை வருவார். ஒழுங்காக வேலைக்கு தான் பண்ணியிருந்தார். இப்போ இந்த இதால் வந்து இப்போ நான் வேலைக்கு இந்த வேலையை மறந்துட்டேன். இதுக்கு நம்ம வேலைக்கு எங்கே பார்த்தாலும் இதுமாரி பசங்க வந்து செல்ஃபி எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, இது பண்ணுறது, அவருக்கு எதனா வாங்கி கொடுத்துறது, இந்த ட்ரெஸ் வச்சுக்கலான்றது, இந்த ஆனான்ட்டு சரக்கு எதனா வாங்கி கொடுத்துறது, அது நம்ம எங்கே போனாலும் கிடைக்குது, இது பண்ணுது அப்படின்ட்டு அதில் ரொம்ப இதானால அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாப்புல. உடம்புக்கு கை போச்சு. இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும், இது பண்ணணும் அப்படின்ற சொல்ல வயிறு கிட்னி ப்ராப்ளம் ஆகி இதாகிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனாங்க. நான் பேசி ஒரு 1.5 மாதம் இருக்கும். பார்த்தேன் காலில் வீங்கி இருந்துச்சு. இன்னொன்று வாக்கிங் போகிறேன், இதுமாரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தேன். இன்னும் சரக்கு சாப்பிட்றேன், இல்லைன்னா சாப்பிட்றதில்ல. இப்போ ஒழுங்காக தான் இருக்க, மாத்திரை சாப்பிட்றேன். சூப்பர் டைப் அவர். நல்ல ஒரு இதாக இருப்போம். ஏதோ ஒரு சண்டே நாங்கள் ஊர் வேலைக்கெலாம் போவோம். ஃபஸ்ட்டு ஃபால்ஸி வேலைக்கெல்லாம். அப்போ எங்கள் அதில் ஒரு பிரச்சனை இருந்ததுனா கூட ஃபஸ்ட் அளவு தான் போய்ட்டு ஆளுங்களை கலாய்கிறது, இது பண்ணுறது, உங்கள் மேலே தப்பு, நீங்கள் இது ஏன் தலைமை தம்பி மேலே கலாய்கிறது, இது பண்ணிட்டு நல்லா துணிச்சலாக பேசுவார். நல்லா படிப்பார். 10th தான் படிச்சிருக்காரு. இருந்தாலும் நல்லா அரசியல் நாலேஜ் இதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஆன்மீக இது ரஜினி தீவிர ரசிகராக இருந்தார். அப்போத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து ரஜினி தீவிர ரசிகர். பேச்சு நம்ம ஸ்பீடாக பேசுவார். ரஜினி படம் எந்த படம், எந்த பாட்டு, எந்த படம் பேர் சொன்னாலும் ரைட்டாக சொல்கிறாப்புல. இந்த வருஷத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, இதாச்சுன்னு முன்னு விடாமல் கிளியராக சொல்கிறாப்புல. கேள்விப்பட்டுச்சு. சரி, வயிற்றில் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க, திருப்பி கூட்டு வந்துடுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வயிற்றில் ஏதோ இதாகி போச்சு, கிட்னி இதாக இருந்தோன்னா குடிக்கூடான்ட்டாங்க. திருப்பி தெரியாமல் எங்கே போய் குடிச்சிட்டு இருக்கிறாரு. குடிக்கும் அந்த டாக்டர் இல்லை குடிக்க கூட சொல்லி அமுச்சு விட்டேன் வீட்டுக்கு. அப்படியே இந்த ட்ரீட்மெண்ட் இருந்தால் காப்பாற்றிருக்கான். அவர் திருப்பியும் குடிக்கவும் எங்களால் அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சைடில் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டேன். நான் அதுமாரி படம் நடிக்க போகிறேன். நான் என்னடா அப்படின்னா யோகி பாபு படம் கூட நடிக்க போகிறேன், பிஜிலி படம் நடிக்க போகிறேன். சில படம்லாம் வருது. சினிமாவில் எப்படி உள்ளே நுழைய முடியும்? முதல்ல வந்து இந்த சினிமாவில் நுழையணுன்னா திரைப்பட காட்சியில் வந்து அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து குடிப்பழக்கத்தை வைக்க மாட்டார், சிகரெட் பிடிக்கிறத வைக்க மாட்டார். இதுதான் மெயின் தாரக மந்திரமே எல்லா நடிகருக்கும் நான் சொல்கிறேன். அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன குட்டி நடிகராக இருந்தாலும் சரி, கீழ் மட்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த குடியை மட்டும் அறவே விட்டுடணும். இதுதான் சினிமாவுக்கு வந்து முக்கியமானது, குடி தான். இது எல்லாம் பெரிய ஆள்லாம் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போது சில பேர் சாப்பிடாம தெரிஞ்சு விட்டுட்டு ஓரளவுக்கு இருக்கிறாங்க. இதுமாதிரி சின்ன சின்ன கலைஞருங்க வந்து பட வாய்ப்பு கிடைக்கலன்னா இதில் தான் போகிறாங்க. ஒரு துறை இல்லைன்னா இன்னொரு துறை தேர்ந்தெடுக்கலாம், தவறே கிடையாது. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அதுதான் குடிதான் வாழ்க்கை இருக்கக்கூடாது. இன்றைக்கி அவர் உடம்பு சரியாமல் பல சேனல்கள் வந்து வீட்டில் போய் எடுக்கிறாங்க. வீட்டில் போய் எடுத்தால் நான் நிறைய பார்த்தேன். நான் போய் சொன்னேன், இல்லை ரமேஷ், சினிமான்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது நிறைய வந்து இறந்து போனவங்க முக்கால்வாசி உங்களை மாதிரி வந்து கீழ் மட்டத்தில் இருக்குதான். நான் சொன்னேன், ஒரு படம் நடித்தாலும் தென்னிந்திய நடிகர் சங்கம் கார்டு ஒன்று வாங்கிடு. அந்த காலத்தில் வந்து ஃப்ரீயாகவே எடுத்து கொடுப்பாங்க. இப்போ யாரும் எடுத்தே தரதில்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் காலத்தில்
முதல்ல வந்து கார்டு எடுத்து கொடுத்து தான் அனுப்புவார். எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். அந்த கார்டை வச்சுருந்தா கோவை சரளாவும் வந்தா போல், மயில்சாமியும் வந்தா போல், எல்லாருமே வந்து கார்டு முதல்ல எடுத்துருங்க. ஏன்னா இந்த கார்டு எடுக்கிறதுனால மெடிக்கல் சம்மந்தப்பட்டது நிறைய இருக்குது. ஒரு விபத்து இப்போ கூட சமீபத்தில் ஒரு மேலேருந்து ஒருத்தர் விழுந்தார், உங்களுக்கு தெரியும் யார் படனே. அவருக்கு கூட வந்து கார்டு எடுக்கலை, எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் போய் உதவி பண்ணியிருக்கிறாங்க. அது மர்மமான முறையில் அது பண்ணிவிட்டு எதுவுமே பிரச்சனை இல்லாமல் சால்வ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி விபத்து நிறைய நடக்குது, அதெல்லாம் மூடியே மறைக்கிறாங்க. ஏன்னா சில பேர் வந்து கார்டு எடுக்கிறதுக்கு இப்போ மெம்பர்ஷிப்பு ஆக முடியல. ஏன்னா தென்னிந்திய நடிகர் சங்கமே இன்னும் முழுமையாக கட்டி முடிக்கல. அதுக்கு புளியார் சொல்லி யாருமே பெரிய நடிகர்கள் வந்து நான் அதை தான் சொல்கிறேங்க. கிங்காங் பக்கத்துலேயே எம்ஜிஆர் மாறிட்டு நான் இருந்தேன். அது இருந்து A to Z நம்ம வந்து டான்ஸ்லாம் குழுலாம் நடத்துகிறவர், உங்களுக்கு தெரியும் ராம்நாத் இவர் பேர், அவருக்கு கலைக்குழு தெரியும். அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், இதுமாரி அம்மா தேர்விட்டாங்க. அவருடைய பிறந்த நாள். இவர் வந்து இந்த கோயில் திருவிழாக்கோசம் டான்ஸுக்கு போயிருந்தார். அவர் எனக்கு அங்கே கிங்காங் ஃபோன் பண்ணார், அண்ணே நீங்கள் பார்த்துங்க அண்ணே பிரேம்நாத் இருக்கா போல், நீங்கள் இருந்து எல்லாத்தையும் பார்த்துங்க நான் வந்துடுறேன்னு சொன்னா போல். நாங்கள் இருந்து A to Z பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சில நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் குரூப்பில் போட்டோம். குரூப்பில் போட்டு என்ன பிரயோஜனம், நாங்கள் குரூப்லேயே போட்டோம். கிங்காங் அம்மா மறைவுக்கு போய் குரூப்லேயே போட்டோம். இந்த குரூப்பு பார்க்குறதுக்கு ஒரு நேரம் இல்லை. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் குரூப்பில் போகிறதுக்கு முன்னாடி ஊருக்கு முன்னே போயிருங்க, புரியுதுங்களா? ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்னா ஊருக்கு முன்னே போய் நிற்கிறாங்க. ஏன் ஒருத்தர் உடல்நிலை சரி இந்த குரூப்பில் போட்டால் ஏன் பார்க்க வர மாட்டேங்க? நான் வந்து நடிகன் கிடையாதையா. ரமேஷ் என் நண்பர், கிங்காங் என் நண்பர், முத்துக்காலை என் நண்பர், போண்டாமணி எடுத்துங்க. அந்த டெத்துக்கு ஃபுல்லாக இருந்து அடக்கலம் பண்ணி அதுக்கப்புறம் மீச ராஜேந்திரன் நான் ஃபோன் பண்ணோன்னே அவர் எதோ எடுத்துகிட்டு தொகையை கொடுத்தா. நீங்கள் பார்த்துருப்பீங்க மீடியாவில் பார்த்துருங்க, அவர் வீடு எங்கே பல்லாவரத்தில். அந்த டெத்துக்கு நான் அனுபவப்பட்டேன். நான் நடிகன் கிடையாதுங்க, நண்பர் கூட நெருக்கமாக எல்லா நடிகர் கூட சக நடிகர் கூட நான் இருக்கிற ஆள். வெளியாள் முதல் கூட சின்ன என்னை நிறைய பார்த்துருக்கலாம். இப்போ நான் நடிகர் கிடையாது. எல்லாருக்கிட்ட அந்த அளவுக்கு நான் சம்பாரித்து வச்சுக்கிறேன். சம்பாரித்து என்ன பிரயோஜனம்? இதுமாரி இல்லை. நான் இது பட வாய்ப்புக்கோசம் நான் பேசலை, பட வாய்ப்புக்கோசமே பேசலை. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட இதுமாரி சின்ன சின்ன கலைஞருங்களை அப்படியே கீழ்மட்டத்திலே தான் இருக்குது, இன்னும் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், கேள்வி கேளுங்க. நான் தான் சொல்கிறேன்னே, மேடு பள்ளம்னு இருக்குதுல்ல, எந்த நடிகருக்கு போகணும் எந்த நடிகருக்கு போகக்கூடாதுன்னு ஒரு மாஃபியா கேங்கே இருக்குதுங்க. மாஃபியா கேங்குன்னா தெரியுமா? வளர விடாத கேங்கு ஒன்று இருக்குது. நீ வளரன்னு ஒரு கேங்க் இருக்குது. நான் இன்னைக்கு நேற்று ஆள் கிடையாது, புரியுதுங்களா? மாஃபியா கேங்குன்னா உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை ப்ரொமோஷன் போனால் எவ்வளோ கூட்டம் வரும், இந்த டெத்துக்கு போனால் யார் யார் வருவாங்க, புரியுதா? இந்த டெத்தில் யார் யார் முன்னாடி கார்ப்பரேஷன் வரும், போலீஸ் வரும், புரியுதுங்களா? எல்லாமே பீச்சிங் பவுடர்லாம் போடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா இல்லையா? யார்கிட்ட நான் வந்து சமீபத்தில் பார்த்து ரொம்ப நாளாக தான் ஆகுது. நான் அதனால் பார்க்க முடியாது. உடம்பு சரி இருந்து நான் எம்ஜிஆர் அங்கே காரில் தான் உட்காருவேன். என்னை பார்த்தேன்னா மாமே எப்படி இருக்கிறேன்னு, என்ன வேணும் என்ன கேட்பேன், உங்கள்கிட்ட சொத்தாக கேட்பேன், கட்டு பணமாக கேட்பேன், குவார்ட்ரு வாங்கி கொடுப்பேன். யோ வேணாயா இதுதான் சொல்லுவேன், வேணாம். ஒரு 10 வருஷம் பழக்கம். நல்ல டைப்பு, நல்ல மனுஷன், எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒன்று அவர்கிட்ட பழக்கம் கெட்ட பழக்கம் ஒன்று இருந்து அவர் அது மட்டும் இல்லைன்னா நல்ல மனுஷன் தான், தங்கமான மனுஷன். சினிமா லைன்லேருந்து எவ்வளோ பேர் வந்து ஒரு சின்ன ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 பேர் 15 பேர் தேடி வருவாங்க ஒவ்வொரு நாளும். நானே எங்கள் ஹவுஸ் ஓனர் நான் தான். அவருக்கு குடியிருக்க வீடு இந்த வீடு என் வீடு தான், என் வீடு தான் குடியிருக்காரு. வந்த நாள்லேருந்து ரொம்ப நல்ல டைப்பு, ரொம்ப எல்லாத்தையும் நல்லா அன்பாக பழகிறவர். எல்லாருக்கும் அவ்வளோ கஷ்டத்துலேயோ கூட எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி டைப் எப்பயுமே எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ போன மாதம் கூட சத்தம் போட்டு போனேன். ஆமாம், இப்போ கூட இந்த பாருங்க கையில் செலவு கூட காசு கொடுத்துட்டு வரேன் அவங்க ஒய்ஃப்கிட்ட, வச்சுக்கோமா என்ன பண்ணுறது, இது மாதிரி ஆயிடுச்சு. நல்ல டைப். நானும் யார்ட்டையும் 10 பைசா கடை இதுவாக கேட்கலாம் மாட்டான், சும்மா கொடுத்து வாங்கினாலும் உடனே திருப்பி கொடுத்துருவான் இம்மிடிட்டு. அந்த மாதிரி டைப் அவன். இதில் கடவுள் இப்படி அவங்ககிட்ட இது பழக்கம் இல்லாதனால இதை நல்லா இருந்திருக்கலாம். ஒரே பையன்தான் அவனுக்கு. எல்லாம் நட்பு வட்டாரத்தில் பார்த்தா ஏகப்பட்ட பேர் பார்க்குறீங்கல்ல, அவன் சாதாரண கூட இவ்வளோ நட்பை சம்பாதிச்சு வச்சுருக்கான். நல்ல டைப் தான். கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணு. நடிக்க போனதுக்கப்புறம்லாம் உங்களை பார்த்தார், அப்போல்லாம் எப்படி பேசினார்னே? எல்லாத்தையும் அப்போ கூட சரி, நார்மலாக இருக்கும்போது சரி, அவன் சினிமாவில் போய் சினிமாவில் இல்லை இது வந்து கூட எல்லாத்தையும் ஒரு சோஷியலாக தான் மூவ் பண்ணுவார். வித்தியாசமாலாம் பார்க்க மாட்டான். நல்ல டைப் தான். சொல்லுவாள். அவங்களுக்கு ஒரே பையன் வேறு ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டிருக்காருண்ணே, என் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட? எந்த மாதிரி எப்பவுமே இருக்க மாட்டான். வாடகை கூட கரெக்டாக அந்த டேட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். பரவாயில்ல, இப்போ உடம்பு சரியில்லை, போன மாதம் கூட ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டா வாடகை முதல்ல உடம்பு பார்த்துருவாப்பா, வாடகை அப்புறம் விட்டேன்னு சொல்லி கூட விட்டேன். என்ன பண்ணுறது, நம்ம அவ்வளோதான்.
கடவுள் பிரார்த்தம். சின்ன வயசுலேயே போகணுன்னு நல்லா ஷைன் ஆகி வந்திருக்கலாம். அவன் பார்த்தா எப்படி தான் அவ்வளோ பேர் அவனை சினிமாவில் வந்து கூட்டு போவான்னு தெரியாது. இப்படி இருக்கானே இவனை கூப்பிட்டு போகிறாங்க. குடி தான் எல்லாத்துக்கும் குடி தான் மெயின் காரணம். அவன் பாவம் குடி இல்லைன்னா நல்லா இருந்திருப்பான். லிவர் ஃபெயிலியர் ஆகி அதில் டேமேஜ் ஆகி போன மாதம் வரைக்கும் நல்லா தான் இல்லை. போன மாதம் முதல் மாதம் வரைக்கும் நல்லா இருந்தான். அப்புறம் பார்த்தா திடீர்னு சடனாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இது மாதிரி நான் வந்து 25 இயர்ஸ் சின்ன மாமியார் பையன், என் ஒய்ஃபோட தம்பி, என் பேர் சீனிவாசன் சார். எப்படி என்ன சொல்கிறேன்னு தெரில. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஃபேமிலி. ஒரே பையன் ஒரு இது மாதிரி உடல்நலம் பாதிக்கப்பட்டு இது மாதிரி இறந்துட்டாருன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. பழகிறதுக்கு எப்பேற்பட்டவர், எப்படி பேசுவார்? நல்லா பேசத்தெல்லாம் சொல்லவே வேணாம். ரொம்ப அன்பாக பேசுவார். யாரையும் மூஞ்சி காமிக்க மாட்டார். நல்ல டைப். ஸோ இப்போ ஃபேமிலி பாதிக்கப்பட்டதுனால எதனா உங்கள் ஃபேமிலிக்கு எதனா கொஞ்சம் சப்போர்ட்டாக எதனா ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணும். நடிக்க போனதுக்கப்புறம் எப்படின்னு இருந்தார்? இந்த ட்ரிங்க்ஸ் என்றைக்கு எந்த காலகட்டத்தில் அதிகமாச்சு? எனக்கு தெரிஞ்சு லைட்டாக சாப்பிடுவார் போலுக்குது. மற்றபடி எனக்கு அந்தளவுக்கு டீப்பாக தெரியாது. ட்ரிங்க்ஸ் பண்ணுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்படியே நிறைய பேர் கேட்டு வந்தாலும் உதவுவார். அவ்வளோ தூரம் நல்ல விஷயம். ஆமாம், அதெல்லாம் நல்லா பேசுறதுலாம் நல்லா பேசுவார். நல்லா அன்பாக பேசுவார். அவரான்னு இருந்தால் ஹெல்ப் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுப்பீங்க. எவ்வளோ பாருங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய சொல்லவே வேணாம். ஏகப்பட்ட ஃப்ரெண்ட் சர்க்கிள். சொல்கிறேன் சின்ன வயசுலேருந்து நான் எப்படி சொல்கிறது, 1ஆவதுலேருந்து வச்சுக்கோங்க. ஏஜ் கணக்கு பண்ணுங்கள். 45, இப்போ 45. அப்போ 1ஆவதுலேருந்து படிக்கிறேன். பஞ்சாயத்து ஸ்கூலில் படித்தேன் நானும் ஆகணும். அதோட அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். 10th வரைக்கும் 1ஆ படித்தோம். அதுலேயும் இன்னும் கனெக்டில் தான் இருக்கோம் எல்லாருமே. இன்னும் பேசிட்டு தான் இருக்கோம். ஃபோன் பண்ணுவான், பேசுவான். வீட்டுக்கும் வந்திருக்கான் எங்கள் வீட்டுக்கு. பழகிறதுக்கு எப்பேற்பட்ட நல்ல டைப்புன்னு சொல்கிறேன். தண்ணி அடிப்பானதான், மற்றபடி அவங்ககிட்ட எந்த பழக்கமும் கிடையாது. தண்ணி மட்டும்தான். அவனுக்கு தண்ணி அடித்தா கரெக்டாக இருப்பான். கேரக்டர் நல்லா கேரக்டர். நல்லா பேசுவான், நல்லா பழகுவான் எல்லாக்கிட்டையும். நல்ல டைப் தான் அவன். சொல்லியிருக்கீங்களா அதெல்லாம் விட்டுருங்க? ஐயோ எத்தையும் அவன் பொண்டாட்டியே சொல்லியிருக்கா. இப்போயேக்கா உங்ககிட்ட வந்தால் நல்லா இருக்கான் அவன். என்கிட்ட ஒரு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போனான். அப்போ ஒய்ஃப் சொல்லுவா, உங்ககிட்ட வந்தால் நல்லா இருக்கான், நல்லா கேரக்டர் புத்திமதியாக சொல்கிறீங்கன்னு வா. வாடானா வரமாட்டான். ஃபோன் பண்ணி மட்டும் பேசுவான். எப்படி இருக்கீங்க என்ன எல்லாம் கேட்பான். அதெல்லாம் போனதுக்கப்புறம் பேசுனீங்க? வீட்டுக்கு அதுக்கு இப்போ தான் போன இயர் தான் வீட்டுக்கு வந்தான்றானே. எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கிட்டு சாயங்காலம் தான் வந்தாங்களே. அதெல்லாம் வருவான் போவான். எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம் கும்பலாக கூப்பிடுவோம். வருவான். ஃபங்க்ஷன் கூட வந்திருக்கான். போன இயர் கூட எல்லாம் கும்பலாக வந்தோம். ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டான். நல்லா பேசுவான். தண்ணி அடிக்கிறது மட்டும்தான் இது கேரக்டரே போயிடுச்சு அவனுக்கு. மற்றபடி ரஜினி ரசிகர் வேறு. சின்ன வயசுலேருந்து தீவிரமான ரசிகர். பிஜிலி ரமேஷ்னா அதான் பேர். பிஜிலி ரமேஷ் வச்சுருக்கோம். தேவைகள் ஏதாவது சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆசை இருக்குது அந்த மாதிரி? அது மாதிரிலாம் அவன் யார்கிட்ட ஒரு ரூபாவும் கேட்க மாட்டான். எல்லாமே கேட்டது கூட யாரும் கேட்டே கிடையாது. எதுவுமே சொல்ல மாட்டான். அந்த மாதிரிலாம் எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குது அப்படிலாம் இல்லை. ஏன்னா அவன் பொண்டாட்டி சொன்னால் வாய முடியும். அவன் பொண்டாட்டி திட்டுவானே தவிர அவன் யாரையும் ஒரு ரூபா கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. எல்லாம் 10 ரூபா கூட செலவு காசுலாம் கேட்க மாட்டான். படிக்கும் போதில் இந்த மாதிரி ஆகணும்னு ஆசையாக இருக்குது. அந்த ரஜினி கூட போதும். இது மற்றபடி எதுவும் சொல்லலாம். ரஜினி ரஜினி ரஜினியே தான் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். ரஜினிகாந்த் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ரஜினிகாந்தே தான் கேட்டுட்டு இருப்பான் பார்த்தாலும். ரஜினி பைத்தியம் அவன். நானே காசு சொன்னது எல்லாம் குரூப்பில் போட்டு ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் எல்லாக்கிட்டையும். இறந்துட்டாண்டின்னு. போன மாதம் வந்து பார்க்கலான்னு ரெடி ஆகணும். நானே என் ஃப்ரெண்டு அமெரிக்காவில் ஒருத்திருக்கா. அவளை வந்து பார்க்க வந்து அவளை எங்கள் மாமனார் இறந்துட்டார். அதனால் வர முடியல. வேறு வீட்டுக்கும் போகக்கூடாது சொல்லிட்டு நான் அங்கேயும் போகாமல் இல்லை வந்து பார்த்துட்டே போயிருப்பாங்க. நான் போன மாதம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. எல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது. என் வீடு இங்கே தான் 4 வீடு தெரியும். அந்த வீடு தான் எங்கள் அம்மா வீடு. இங்கே தான் கொடுத்துட்டு வந்து சொன்னாங்க என்கிட்ட, இங்கே வந்துருக்கா வா அப்படின்னாங்க. நான் தான் வர டைம் இல்லை. நல்ல பையன், நல்ல பையன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. எங்கள் இருக்கிற ஃப்ரெண்ட்லேயே எனக்கு இவனை தான் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. நல்ல பையன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்று நாள் வந்துடுவார். வருவான். அதெல்லாம் ஃபோன் பண்ணி நான் சொல்ல ஃபங்க்ஷன் இருக்கு வாடானா வந்துடுவான். கூட ஒரு பஞ்சாயத்து ஏஜென்ட் போனான் ஒரு பொண்ணு, ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வாடான கிளம்பி வந்துட்டான். எதுக்கு கூப்பிட்டா வந்துடுவான். அதெல்லாம் எல்லா இடத்துக்கும் வருவான். ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஃப்ரெண்டு தான் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. +2 அவன் 10th கூட படிக்கல. 9th ஃபெயில் ஆகிட்டான். 9th அப்புறம் ஸ்கூல் லைஃப்பு சரியாக படிப்பு வரலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் தனியாக அந்த ஃபீல்டுக்காக போயிட்டு இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக தான் இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே வந்தான். வந்து இந்த கொரோனா ஸ்டேஜ் வந்தப்போ ரொம்ப டவுன் ஆகிட்டு ட்ரிங்க்ஸ்க்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டான். அதை அந்த சினி ஃபீல்டில் போயிட்டு அந்த கொரோனா டைமில் இன்கம் எதுவும் இல்லாமல் அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். திருப்பி அவனுக்கு பட வாய்ப்புலாம் வராமல் அப்படியே கொஞ்சம் இருந்தது. அதே ஃபீலிங்கில் இப்போ ட்ரிங்க்ஸ் நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டு அதனால தான் எனக்கு இதாகிடுச்சு. நீங்கள் கேளுங்க வேறு. எப்போ நான் கடைசியாக பார்த்தீங்க, எப்போ பேசுகிறேன்? நான் இப்போ லாஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட போயிட்டு வந்தேன் நான். ஆமாம், ஓமந்துராரில் அதான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு நாங்கள் அடிக்கடி நாங்கள் சொல்கிறது ஒன்று தான், சாப்பிடாதரா. எங்களால் முடிஞ்ச அட்வைஸ் நாங்கள் கொடுப்போம். இது ரொம்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிடாத, என்ன ஒன்று அந்த ஏர்லி மார்னிங் போய் அந்த மாதிரி இல்லை சாப்பிடாம என்னால் இருக்க முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங்கு. நான் லாஸ்ட்டு ஒரு 1 month 1 or 2 months ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கப்புறம் அதுவும் சாப்பிட்றதில்ல.
சாப்பிட்றதுனால அவனுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. லிவர் ஃபெயிலியர் அதனால் திடீர்னு அவன் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தான் அவன். அது 1 மந்த்தாக இருந்தான் ஹாஸ்பிட்டலில். எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே அவனு எல்லாமே ஒரே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். நம்ம ஃப்ரெண்டு எல்லாமே அதை சொல்கிறோம்ல, அவங்க படிக்கிற காலத்துலேருந்து எங்கள் போகிறோம். கொஞ்சம் 35 வருஷம் விளாட பழக்கம். ஒரு 35 வருஷம் நீங்களாம் பிறந்திருப்பீங்களான்னு தெரியாது. இல்லை அவ்வளோ அளவுக்கு பழக்கம் எங்களோட பேர். நல்ல பையன். அப்போ நல்ல பையன். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பழக்க வழக்கம் சரியில்லை, நல்ல கஷ்டமாக போச்சு. ஆனால் நல்ல பையன், அப்போ நல்ல பையன். ஆனால் அப்போ நல்லா குயிட்டாக இருப்பான். நல்ல சேட்டை பண்ணுவான். நாங்களாம் படிக்கும் போது நல்ல சேட்டை. வாவை போகலாம், வெளியே போகலான்னு படிக்கும்போது அது உங்களுக்கு தெரியுமே சொல்லல. அப்போ நாங்களாம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இவங்களெல்லாம் சேர்ந்து எல்லோரும் ஒன்றா போய் சினிமா போவோம். ரஜினி படம் ரிலீஸ் ஆகக்கூடாது. ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உடனே அந்த டைமில் நாங்கள் போயிட்டே இருப்போம். பள்ளிக்கூடம் போயிட்டு ஆஃப் டேயில் கட் அடிச்சு நாங்கள் போய் சினிமா. இதுதான் எங்களோட படம். பிஜிலி ரமேஷ் நாங்களாக வச்சது தான். பிஜிலி ரமேஷ் அது அப்படியே பாப்புலர் ஆகி அப்படியே பிஜிலி ரமேஷ் பேராச்சு. நாங்கள் படிக்கிற காலத்துல தான் நாங்கள் பிஜிலி ரமேஷ் தான் போடுவோம். ஏன்னா அவன் லீனாக இருக்கிறதுனால அப்போயே நல்லா ரஜினி ஸ்டைலில் நல்லா அழகாக பண்ணுவான். அதனால் அவங்க அப்படியே வச்சு ஒல்லியாக இருக்கிறதுனால அவங்கள பேரெல்லாம் வேறு பேர்லாம் வச்சுருக்கோம். அதனால் நாங்கள் பிஜிலி பேர் வச்சிருந்தால கொஞ்சம் அப்படியே நாங்கள் நல்லா அது அப்படியே பாப்புலர் ஆகிடுச்சு. அதிலே ஃபீல்டுலேயும் அதே நேம் ஆகிப்போச்சு. சினிமாவுக்கு போனதப்பெல்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க ஒரு நண்பர்? அதுதான் சொல்கிறேனே, அவனுக்கு ஃபஸ்ட்டு முதல் படத்தில் முதல் ஃப்ரேமில் அவனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாச்சு. பரவாயில்லையாப்பா. எங்கள் ஒய்ஃப்லாம் சொல்லுவாங்க, அவங்க கூட என்னோட அவங்களோட சீனியரிட்டி அவங்க. அப்போ அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. பரவாயில்ல ஃப்ரேமில் வந்திருக்கான்ப்பா. அப்போ இதுலேருந்து அவங்க ஃப்ரெண்டு யூஎஸ்ல இருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட அவங்களோட சொல்கிறாங்க, அப்போ ரமேஷ் கூட ஃப்ரேமில் இதில் தேட்டர் சினிமாவில் இருக்காங்க பாரு. ஆமாம் சாயின் போயிட்டுருக்கான் படம். நட்பே துணை முதல் படம் நல்லா அருமையாக இருந்தது, நல்லா செஞ்சது. சரி நல்ல வாய்ப்பு இப்போ நல்லா வந்திருக்கு, இன்னும் நல்லா வருவான் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் பண்ணோம். தெரியல இந்தமாரி நினைவுனாங்க நான் கூட இல்லை. ஆனால் இப்போ கூட இடையில கூட சொல்லியிருந்தாங்க, நல்ல படம் வாய்ப்பு நிறையா வந்திருக்கு, இன்னும் நல்ல பெரிய ஆக்டர் கூட நல்ல மிங்கிள் ஆகியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது வெளியே ஓப்பன் பண்ணல. நல்ல பெரிய ஆக்டர்கிட்ட நல்ல ஃபேமஸான ஆக்டர்கிட்ட நம்ம வந்திருக்கோம், அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இதுமாரி ஆகிப்போச்சு. அதான் எங்களுக்கு காலையில் நியூஸ் கேள்விப்பட்டோன்னு எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. என்னடா திடீர்னு, ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்தால் ஆனால் நமக்கு இவ்வளோ ஆகும் தெரியல. கடைசியில் பார்த்தா இதுமாரி இந்த ப்ராப்ளம் இருந்ததால அதில் இறந்துட்டாருன்றதால கஷ்டமாக போச்சு. அதில் ஆசைகள் சொல்லியிருக்காங்க சின்ன வயசுலேருந்து. ஆசைகளை எங்ககிட்ட எதுவும் சொல்லலை. ஆனால் நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கேன். நம்ம எப்போ பார்த்தாலும் வரணும் கொள்ளணும் நல்லா சந்தோஷமாக அடிச்சு நாங்கள் எல்லாம் நல்லா பழகும். சொல்ல வேண்டியதில்லை. எல்லாமே சின்ன வயசில் எப்படி இருந்தாங்களா யாரும் இல்லை விளையாடுறதுக்குள்ள நாங்கள் எல்லாம் நான் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் வந்து பெரிய ஆள் வச்சா ஒரு பஸ்ஸே பிளாக் பண்ணி ரோட்டில் ரஜினி ஃபிலிம் போட்டு அதெல்லாம் போட்டுனா நாங்கள் விளையாடிருக்கோம். பட்டாசுலாம் நாங்கள் தேட்டருக்குலாம் போனால் எல்லாம் தெரியும். பட்டாசுலாம் விளையாடிச்சிருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப பழக்கம், ரொம்ப ஒன்றும் இல்லை, ரொம்ப பழக்கம். சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாமே முடியல, சரி சங்கடமாக இருக்குது. தகவல் கேள்விப்பட்டதும் உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன், சங்கடமாக இருக்குது. முடியலனால ஏற்றுக்க முடியல. சரி என்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களே இப்போ தான் ஒவ்வொருத்தருக்கும் தெரியலை. அதை இப்போ நான் கூட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். அப்படியா நம்ம நண்பன் நம்ம இல்லை இப்போ தான் இறந்துருக்காரு, காலையில் தான் இருக்காங்க. சரி நான் வரேன் அப்படின்னு இருக்காங்க. எல்லோரும் வரேன். எத்தனை மணிக்கிட்டானா சாயந்தரம் 5 மணி இருக்காங்க. எல்லோரும் வரேன்னு இருக்காங்க. பார்ப்போம். நடிக்கிறப்போ இல்லை படிக்கும் பொழுதுல ஏதாவது சொல்லியிருக்காரு, எனக்கு அந்த ஆசை இருக்குது, வளர்ந்ததும் நான் இந்த மாதிரி ஆகணும். ஆமாம், நான் மெயினாக ரஜினி சார்கிட்ட போன்றேன். அவர்கிட்ட நான் போயிட்டு நல்லா ஒரு பெரிய ஃபோட்டோ எடுக்கணும். அது வரைக்கும் அவன் அந்த ஆசையை நிறைவேற்றினான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வரைக்கும் நான் பார்க்கல. அவரு கூட இது வரைக்கும் நான் பார்க்கல. ஆனால் அவன் சொல்லிட்டு இருப்பான், நான் ரஜினி சார்கிட்ட போகணும் அப்படின்னு. அந்த ஆசையை இது வரைக்கும் நான் பார்க்கல. அவன் என்ன போனான்னு தெரியல. ஆனால் போயிருந்தால் கூட எங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. ஏன்னா நாங்கள் இவ்வளோ அடிக்கடிக்க பார்ப்போம். எப்படியாச்சும் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நாங்கள் அவனை பார்த்துருவோம். ஆனால் இப்போ இந்த இதில் லாக்டவுனுக்கு அப்புறம் நாங்கள் அவனை ரொம்ப பார்க்கல. நாங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போதெல்லாம் அப்போ அடிக்கடிக்க வருவாப்பில். இப்போ ரைட்டு வந்து பார்ப்பாப்பில் ரைட்டு சரி. அதுக்கப்புறம் இதேமாரி ஆகிப்போச்சு. வேறு என்ன பண்ணுவோம் தான் இல்லை ட்ரிங்க்ஸ் மெயின் வந்து அப்படின்னு சொல்லலாம். ட்ரிங்க்ஸுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதுனா ஆனால் உடம்பு அது நல்ல கூட எடுத்துக்கலாம். ஆனால் மிஷின் மெயின் விஷயம் அதுதான்.